ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வீடு தேடி ஒரு கேக் வருது, சூப்பர் கேக். அந்த கேக்கை பார்க்கும்போது நம்மளுக்கு கேக் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. ஐஸ்கிரீம் கேக் வேறு. என்ன ஒன்று சில்லுன்னு சாப்பிட்டா தொண்டை போயிட்டால் இங்கே வந்து பேச முடியாது, இவ்வளோ தூரம் கத்த முடியாது. அதனால் வந்துட்டு நான் சாப்பிடல, நீங்களாம் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ஜாலியாக கேட்க தானே போகிறீங்க, ஜாலியாக இருங்க. சரி, இப்போ என்னென்னா 75 நாள் முடிஞ்சிருச்சான். அதை பிக் பாஸ் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது, எது 75 நாள் முடிஞ்சிச்சா? ஆஹா, இப்போ தான் 75 நாள் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு சில பேர், 75 நாள் முடிஞ்சிச்சான்னு ஷாக்காக மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ 75 நாள் முடிஞ்சதுக்கு வந்துட்டு ஹைபாக்கள் வந்து ஐஸ்கிரீம் அமைச்சிருக்காங்க, உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுங்களும் வந்துட்டு எல்லோரும் அப்படியே போட்டி போகிறாங்க, இது இந்த ஐஸ்கிரீம், அது அந்த ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, 75 நாள் ஆகிடுச்சின்னு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்கிறாரு. அமித் சூப்பராக சொன்னார், எங்களை வச்சு நீங்கள் மேய்ச்சிங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. அவர் தேங்க்யூ அப்படின்றாரு. அப்போ கானானத்து வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார், என்னென்னா, பாஸ் வர திங்கக்கிழமை என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், ஒரு கேக் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு. உடனே இந்த பக்கம் திவ்யா, உங்களுக்காக நான் கேக் செஞ்சு தரேன். எம்மா போதும், நீ செஞ்ச சாப்பாடை கொடுக்கும்போதே போட்டு தொலை அப்படின்னு ரொம்ப கொடுக்குறீங்க, என் பொண்டாட்டி முன்னாடி கேக்கு வெட்டி தொலை அப்படின்ட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது மாதிரி அவர் பார்த்தாரு. அவர் வந்துட்டு சீக்கிரம் பேசாத நிறுத்திட்டு கேக் உருக போது கட் பண்ணி தொலைங்கன்ற மாதிரி அவர் வந்து அங்கே வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் கேக் கட் பண்ணாங்க, ஜாலியாக கேக் சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு இங்கே வாய் உரிச்சு என்ன பண்ணுறது, கேக்கை சாப்பிட்டு முடித்தாங்க. நல்லா சூப்பர் கேக்கு. எனக்கு தெரிஞ்சது வந்து எல்லோ கலரில் இருந்ததுனால மேங்கோ கேக்காக இருக்குமான்னு தெரியல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இன்னையோட வந்துட்டு அந்த 75 நாள் முடியுது போல இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து எவிக்ஷன், டபுள் எவிக்ஷனாக இருக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக ஆதரவு இருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். கூட யார் இருப்பாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதில் மேக்ஸிமம் எஃப்ஜேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஓட்டுமே கம்மியாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஈக்குவலுக்கு சுபிக்ஷாவும் இருக்காங்க, அமித்தும் இருக்கார். என்ன நடக்க போது தெரியல, கனிக்குமே ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம், உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். நாளைக்கு யார் எவிக்ட் ஆக வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டே போட்டாங்க இவங்க வெளியேற்றப்பட்டார் அப்படின்ட்டு. பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.